நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே கிருபை பெற்றவள் என்று ஒரு சகோதரியை குறித்து, ஒரு பெண்ணை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். இந்த மாலை வேளையில கிருபையின் ஆவி என்ற தலைப்பில் தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் விசேஷமான அபிஷேகங்கள், வல்லமைகள், வரங்கள் தேவன் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு தக்கதாக பகிர்ந்து கொடுக்கிறார். விசேஷமான ஆவிகளை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். விசேஷித்த ஆவி, கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி, இப்படி பலவிதமான ஆவிகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கே மரியாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு கிருபையின் ஆவியை குறித்ததான ஒரு வெளிப்படுத்தலை குறித்து நாம் இந்த காத்திருப்பு நேரத்தில் சிந்திப்பது நமக்கு நலமாக இருக்கும். கிருபையின் ஆவி, கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதானது அல்ல. கிருபை என்றால் தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு ஈவு, அதுதான் கிருபை. நாம் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல, ஆனால் தேவனே அதை கொடுக்கிறார், அதுதான் கிருபை. இந்த உலகத்தில் இந்த கிருபையின் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் அநேகர் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மாலை வேளையில் தேவன் நமக்கு அதை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஸ்லாக்கியத்தை, நேரத்தை, காலங்களை அமைத்து கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இந்த கிருபை ஆவி மிக முக்கியமானது. அபிஷேகம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இதை சரியான விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். கிருபையின் ஆவி. பாருங்கள், மரியாள் அவள் தேவனுடைய குமாரனை பெரும்படியாக தூதன் முதல் பேசும்போது அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபை பெற்றவளே வாழ்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது என்பது ஏதோ தன்னிச்சையாக மாம்சத்தில் போராடி பெற்றுக்கொள்கிற அனுபவம் அல்ல. இப்போ நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதுக்கு என்ன செய்கிறாங்க? நிறைய நேரம் போராடுறாங்க, கேட்குறாங்க. சிலர் அதுக்காக காத்திருக்கிறாங்க, சிலர் அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணும்னு இப்படி ஆசைப்படுறாங்க. ஆனால் அவர்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம், அவர்கள் கிருபையை இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. கிருபை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வரும்போது அந்த கிருபையின் ஆவி, பரிசுத்த ஆவியின் வல்லமை அவர்களுக்குள்ளே கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபையின் ஆவியை பெற்றுக்கொண்ட சபையாக மாற்றப்பட வேண்டும் என்பதை இந்த இரவு வேளை கர்த்தர் ஒரு விசை கூட நமக்கு திரும்பவும் ஞாபகத்தை கொண்டு வருகிறார். மரியாள் தேவனுடைய தாயாக, கிறிஸ்துவினுடைய தாயாக மாறுவதற்கு முன்பாக முதலாவது கிருபையை பெற்றுக்கொண்டாள். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை பொழிந்தள்ளுவதற்கு முன்பாக தேவன் அவர்களை கிருபையிலே சந்திக்கிறார். நாம் பெற்றுக்கொண்டதான அபிஷேகம் ஏதோ நமக்கிட்ட இருந்ததான ஒரு ஞானத்தினாலோ, இல்லை நமக்கிட்ட இருந்ததான ஏதோ நமக்கிட்ட வல்லமை இருக்கிறது, பராக்கிரமம் இருக்குது, அதனால் தேவன் கொடுக்கவில்லை. வேதத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கவனித்து பாருங்கள். கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். தாவீது பெரிய பராக்கிரமசாலி அல்ல, தேவன் அவனை கிருபையினாலே அபிஷேகம் பண்ணினார். 7 குமாரர்கள் இருந்திருந்தோம், பலசாலிகள் இருந்திருந்தோம். தேவன் அவர்களை தள்ளி போட்டு பலவீனமாய் காணப்பட்ட இந்த தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்படுவது, அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவது என்பது ஏதோ பலசாலிகளுக்கு, உயர்ந்தவர்களுக்கு, பராக்கிரமர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்ல. தேவன் தெரிந்து கொள்ளப்படுவதான கிருபையின் பாத்திரங்களுக்கு அதை தருகிறார். நாம் கிருபையின் ஆவியை இந்த இரவு வேளையில் பெற்றுக்கொண்டு திரும்புவது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு விசை கூட யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கிருபையின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோமா? மரியாள் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார், அவளுக்கு சொல்கிறார், கிருபை பெற்றவளே வாழ்க. நீங்கள் அது கீழே இருக்கிற வசனங்கள் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். மறுபடி கிருபையை குறித்து மரியாளோடு கர்த்தர் இடைப்பட்டு பேசுகிறதை வாசிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் முதலாவது பரிசுத்த ஆவியினாலே தங்கள் நிரப்பிக்கொள்ள, தங்கள் வாழ்க்கையில் அந்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒருவனும் பரலோகம் போக முடியாது. தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒருவரும் அபிஷேகத்தின் ஆவியின் அக்கினியை பெற்றுக்கொள்ள முடியாது. சீசர்கள் ஆண்டவர் கொண்டு வந்தார், அவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். இந்த அபிஷேகத்துக்கு அவங்க ஏதாவது பாத்திரவானா இருக்கும்படி ஏதாவது செஞ்சாங்களா? ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படி அவங்களை தெரிந்து கொண்டார்? தேவன் அவர்களுக்கு அந்த கிருபையை வைத்திருந்தார். எத்தனையோ பேர்கள் அந்த உலகத்தில் இருந்து நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்து அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அந்த கிருபையின் ஆவியை கொடுக்கும்படி கர்த்தர் சபையில் வைத்திருக்கிறார். நான் யோசித்து பார்க்குறேன், மரியாளை போல் எத்தனையோ வாலிபமான கன்னிகைகள் இருந்திருப்பார்கள். ஆனால் ஏன் தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார்? ஏன் மரியாளுக்குள்ள அந்த விசேஷத்தை கொடுத்தார்? அவள் மேல் தேவன் வைத்ததான கிருபை. எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் நிறைவை கர்த்தர் கொடுப்பது இல்லை. தேவன் சித்தமுள்ள கிருபை பெற்றவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். கிருபையின் ஆவி என்பது தகுதி இல்லாமல் இந்த உலகத்தில் பார்க்கிற எந்த தகுதி அதற்கு தேவையில்லை, எந்த பலமும் தேவையில்லை, எந்த பணம் பொருள் தேவையில்லை. அவர்களுக்கு தேவையானது கிருபைக்கேற்ற பாத்திரங்களாக தங்கள் ஜீவியத்தை வைத்துக்கொள்ள வேண்டும். வேதத்தில் அநேகர் அபிஷேகத்துக்காக செய்த காரியங்களை பார்க்குறோம். பாருங்கள், நம்ம வேதத்தில் நம்ம கடந்த வாரங்களுக்கு முன்பாக நம்ம வாசித்தோம், சீமோன் என்ற மனிதனை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நம்ம வாசித்தோம். அவன் பணத்தினாலே ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற வேண்டும் என்று, அந்த வல்லமையை பெற வேண்டும் என்று கேட்டான். உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போவதாக என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அங்கே நாம் அதை குறித்துதான வசனங்களை வாசிக்கிறோம். இது எல்லாம் நமக்கு தெரிந்த பகுதி தான். 8ஆம் அதிகாரத்தில் நம்ம இதை வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்தில்
17ஆம் வசனத்திலிருந்து நாம் அதை வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி வேண்டும். அதுக்கு தேவையானது கிருபை. நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், நிறைய பேர் அபிஷேகத்துக்கு காத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அபிஷேகத்தில் நிரம்ப முடியல. காரணம், கிருபை இன்னும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. கிருபையின் ஆவி இறங்கினால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் அபிஷேகத்திலே ஆவியிலே பலன் கொள்ள முடியும். இந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த கிருபை நீங்கள் இன்றும் உணர்ந்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். நிறைய பேருக்கு கிருபை இன்னும் இறங்கலை. எல்லார் மேலும் அந்த கிருபை பிரசன்னமாக இருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கணும். அந்த கிருபையை நம்ம போராடி ஆண்டோடைய சமூகத்தில் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் கர்த்தருடைய அபிஷேகத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே. அப்போ கிருபையின் ஆவியை ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவராகவே கட்டளையிடுகிறார். இந்த கிருபையின் ஆவி வரும்போது தான் பரிசுத்த ஆவியினர் உங்களுக்குள்ளே கட்டளையிடப்படும். அப்போ இந்த கிருபை எப்படி பெற்றுக்கொள்ளப்பட்டது? இந்த மரியாதை குறித்து சொல்லப்படும் போது அவள் கன்னிகையாக இருந்தாள் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். கிருபை கன்னியர்களான ஒரு கூட்டத்துக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லாருக்கும் கிருபையை கர்த்தர் தருகிறது இல்லை. விசேஷமான கன்னிகையாக தங்களை வேறு பிரித்து கொண்டதான ஒரு சிலருக்கு அந்த கிருபையை தருகிறார். எத்தனையோ பெண்கள் இருந்த போதிலும் தேவன் அந்த கிருபையை எப்படி கொடுக்கிறார்? தங்கள் வாழ்க்கையில் தேவன் ஒருவரை தவிர மற்றவர்களுக்கு இடம் கொடாதபடி தங்கள் வெறுத்ததான ஒரு கூட்டத்திற்கு தேவன் அதை கொடுக்கிறார். இந்த இரவு வேளையில் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் வேறுபாட்டின் ஜீவியத்துக்குள்ளே வர வேண்டும். இந்த உலகத்துக்கும் நமக்கும் ஒரு சம்பந்தம் கலக்காத ஒரு வேறுபாட்டின் வாழ்க்கை நமக்கு வேண்டும். எத்தனையோ கன்னிகள் இருந்தாங்க. ஆனால் இவ விசேஷமான ஒரு வேறுபறிதல் உள்ள அனுபவமான ஒரு கன்னிகை. மணவாட்டி சபை என்பது கன்னிகைக்கு ஒப்பாய் இருக்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டிய கன்னிகை தங்கள் பரிசுத்தத்தை, தங்கள் உன்னதமான கிரியைகளை தேவனிடத்தில் காத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான பரிசுத்தத்தை காத்து கொள்கிறவர்களுக்கு தேவன் அந்த அபிஷேகத்தை தருகிறார். அப்போது முதலாவது கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த உலகத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாததான ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் அவசியமாக இருக்கிறது. அது கன்னிகை பருவத்தை நமக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. இதே காரியத்தை தான் சீசருடைய வாழ்க்கையில் நாம் காண்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உலகத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை, உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் நமக்கும் உலகத்துக்கு ஒரு சம்பந்தம் இல்லாமல் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்கிறதான அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை தருகிறார். உலகத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இருந்தால் கிருபை இறங்காது. உலகத்துக்கு நமக்கும் ஐக்கியம் இருந்தால் தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வராது. பாருங்கள், நீங்கள் நிறைய பேர் உலகத்துக்கு ஒத்து போகிறாங்க, ஆனால் ஆவியில் நிரம்பணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாத காரியம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள உலகம் வரும்போது தேவனுடைய ஆவி ஒருபோதும் உள்ளே அசைவாட முடியாமல் போகிறது. ஏன் சீசர்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியினர் கொடுத்தார்? ஏன் அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினர் கொடுத்தார்? மார்க் 10ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அவர்கள் என்ன காரியத்தை செய்ததால் தேவன் அவர்கள் கொடுத்தார் தெரியுமா? 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாக சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையான பலனையும் மறுமையிலே நித்திய ஜீவனை பெறுவான் என்று அவனை குறித்து வாசிக்கிறோம். அந்த கூட்டத்திலே அநேகர் முந்தினோர் இருக்கிறார்கள், அநேகர் பிந்தினோரும் இருக்கிறார்கள் என்று அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய அபிஷேகத்துக்கு மிக முக்கியமான கிருபை அவசியமாக இருக்கிறது. அந்த கிருபை வேறுபாட்டு உள்ள ஜீவியத்தை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி வேறுபாட்டுக்குள் இருக்கிற மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. உங்களுக்கும் அதை கொடுக்கும்படி கர்த்தர் பிரயாசப்படுகிறார். கிருபையை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? கிருபை உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. கிருபை இறங்காமல், அந்த கிருபை நாவி இறங்காமல் பரிசுத்த ஆவியான பரிபூர்ணமாக ஒரு மனுஷக்குள்ளே வேலை செய்ய முடியாது. அப்போது நாம் யோசித்து பார்த்தேன், நாம் எந்த தகுதியும் இல்லை, எந்த பரிசுத்தமும் இல்லை, ஆனால் தேவன் கிருபையினால் ஒவ்வொரு அபிஷேகத்தை நிரப்பியிருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனுக்குள்ளே ஆளுகை செய்கிறது இல்லை. அப்போ நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற மீறுதல்கள், நாம் செய்கிற துரோகங்களை யோசிச்சு பாருங்கள். இதுக்குள்ளே பரிசுத்தாவின் உலாவ முடியுமா? இந்த சரீரத்துக்குள்ளே தேவன் தங்க முடியுமா? நீங்களே தேவன் தங்கும் ஆலயம், உங்கள் தங்கியிருக்கிற பரிசுத்தாவியனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அல்லவோ? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக எழுதப்படி, வி ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். நாம் தேவனுடைய இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இதற்குள்ளே பரிசுத்தாவின் ஆலய வாசமாக இருக்கத்தக்க பரிசுத்தம் இருந்தால்தான் கிருபையின் ஆவியான உள்ளே வர முடியும். ஆனால் நமக்குள்ளே பாருங்கள், நம்ம பரிசுத்தம் இல்லை, நாம் உண்மை இல்லை, நாம் கரைதிரை உள்ளவர்கள் தான். ஆனால் கிருபையின் ஆவி ஒரு மனிதனை சந்திக்கிறது. ஏன் தெரியுமா? நம்ம உலகத்தை, மாம்சத்தை, சத்துருக்களை, உலகத்தின் ஜனத்தை போல் இல்லாதபடி கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படி எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். இதே தான் சீசருடைய வாழ்க்கையில் நடந்தது. இதே தான் இந்த கன்னிகை பருவமாகிய வேறுபாட்டின் மரியாளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்படிப்பட்ட வேறுபாட்டுக்குள் இருக்கிற கூட்டத்திற்கு தான் தேவன் பரிசுத்த ஆவியை தருகிறார். அதே லூக்கா 1ஆம் அதிகாரத்துடைய 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவளுக்கு சொல்லப்பட்டது, தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார், உன்னதமானுடைய பலன் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கிற பொழுது தேவகுமாரன் என்று சொல்லப்படும். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கிருபை நாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கிருபை நாவு இருக்கிறதா? நம்ம அதுக்கேற்ற பாத்திரவான்களா இருக்கிறோமா? உலகத்தையே விட முடியல, அப்புறம் எப்படி பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்ய முடியும்? நீங்கள் உலகத்தில் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு இங்கே சபையில் ஆவியானவரே அசைவாடம் உள்ளே வாங்கன்னு சொன்னால் எப்படி வர முடியும்? நாம் அதற்கேற்ற பாத்திரவான்களாக இருந்தால் தான் அந்த கிருபையை கர்த்தர் தருவார். கன்னிகை என்பது வேறுபாட்டின் ஜீவியத்தை, எல்லாவற்றையும் வெறுத்துதான இந்த உலகத்தை அனுபவிக்காது இருக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். உலகத்தை, பாவத்தை, எதையும் அனுபவிக்காத,
எதையும் தொடாமல் வேறுபாட்டுக்குள்ளே இருக்கிறதான ஒரு கன்னிகை. உலகம் இருக்குது, பாவம் இருக்குது, எந்த தவறும் செய்ய முடியும். ஆனால் அவளுக்கு அந்த உலகத்தின் மேலே, பாவத்தின் மேலே சிந்தையற்றவளாக ஒரு கன்னிகையான வேறுபாட்டுக்குள்ளதான அனுபவம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வேறுபாட்டின் அனுபவம் என்பது உலகத்தை, மாம்சத்தை, சத்துருக்களை, நமக்குள்ள இருக்கிற போராட்டங்களை ஜெயித்த ஒரு அனுபவம் இருக்கிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு கிருபை நாவே தருகிறார். நீங்கள் அப்படிப்பட்டலாம் மாறினா தான் அப்படியே கிருபை நாவை ஊற்றப்படும். அந்த உன்னத பலனால் நிரப்பப்படுவீங்க. அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இறங்கும். இதே தான் சீசர்கள் வாழ்க்கையில் நடந்தது. சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எருசலேமுக்கு, இஸ்ரவேலுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுக்கிறார். சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வாசிங்க சத்தமா. சகரியா 12:10. நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேல், எருசலேமின் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும், போதும், கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் எருசலேமின் மேல் கர்த்தர் ஊற்றுகிறார். தாவீதின் குடும்பம் யார்? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதின் குடும்பம் என்பது ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை காண்பிக்கிறது. உலகத்தாலே தள்ளப்பட்டு இருந்தோம், தேவன் பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டு கிருபை கொடுத்து கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் அவரே தருகிறார் என்று வாக்குரைக்கிறார். எருசலேமில் இருக்கிற சபையின் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த கிருபையின் ஆவியை பெற்றிருக்கிறதான அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிருபையின் ஆவியை பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாய் நமக்குள்ளே ஆளுகை செய்ய முடியும். கிருபைக்கு தடையாக இருப்பது என்ன? நாம் வேறுபாட்டின் ஜீவியம் செய்யாமல் உலகத்தோடு உள்ள கலப்பு. நீங்கள் நிறைய நேரத்தில் பரிசுத்த ஆவியினர் உள்ளே வர முடியல. அவர் போராடுறாரு, எப்படி ஆவியில் ஒன்று மீட்டுக்கொள்ளணும். ஆனால் இந்த மாலை வேளை சொல்கிறார், உன் மேலே அவர் இந்த கிருபையை வைத்திருக்கிறார். அந்த கிருபை தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறது. இந்த கிருபை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டியதான உன்னத பலத்தின் அபிஷேகத்தை உனக்குள்ளே கட்டளையிடும். அப்போ கன்னிகையான ஒரு வேறுபாட்டு உள்ளவர்களுக்கு இந்த கிருபையின் ஆவியை கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மூலமாக அந்த பலத்தை நம்ம கட்டளையிடுகிறார். இன்றைக்கி நீங்கள் அந்த கிருபையின் ஆவியை பெற்றுக்கிறீங்களா? வச்சு பாருங்கள். அவளை பற்றி சொல்லும் போது சொல்லியிருக்குது, கன்னிகையாகிய மரியாள் எந்த பாவம் அறியாதவ, எந்த உலகத்தை அறியாத ஒரு வேறுபாட்டுக்குள்ளே இருந்தாள். ஆனால் அதே மரியாள் திருமணம் ஆகி யோசேப்போட திருமணம் ஆகின பிறகு பிள்ளைகள் பெற்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அதே பரிசுத்த ஆவி திரும்ப பேசலை. நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்கள், எங்கேயாவது மரியாளுக்கு திரும்ப ஆண்டவர் பேசினாரா? பேசலை. ஏன் பேசலை? வச்சு பாருங்கள். மரியாளுக்கிட்ட பேசினாங்க, அதே மரியாள் தானே திருமணமாகி குழந்தை பெற்றாங்க. ஏன் பேசலை? இன்றைக்கி உலகத்தில் ஒன்று கவனித்து கொள்ளுங்கள், நாம் சரியான வேறுபாட்டுக்குள்ளே இருந்தால் தான் பரிசுத்த ஆவி நமக்குள்ள ஆளுகை செய்ய முடியும். அந்த கன்னிகை பருவத்தில் அவளோடு கூட பேசின தூதனானவன் தீர்க்க தரிசனமாக நடக்க போகிறத சொன்னார். ஆனால் அதே மரியாள் திருமணமாகி பிள்ளைகளை பெற்ற பிறகு இயேசுக்கு அப்புறம் அவளோடு கூட மரியாளுக்கு தூதனானவர் பேசவே இல்லை. நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள், 4 சுவிசேஷ புத்தகத்தில் இருக்குது, மரியாளோட என்ன பண்ணல? பேசலை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இடைப்படுவதற்கு நாம் ஒரு வேறுபாட்டுக்குள்ளே இருக்க வேணும். அப்போ தான் அந்த கிருபையின் ஆவி, பரிசுத்தாவின் பலன் இறங்க வரும். அதனால தான் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் தெரியல, அவர்கிட்ட போய் பேசுங்க, அவர் தான் இதை சுகமாக்க முடியும், அவர் தான் அற்புதம் செய்யும். காரணம் என்னென்னா, தனக்குள்ளே இருக்கிறதான அபிஷேகம் நாம் உலக பிரகாரமான ஐக்கியத்தில் சேரும்போது அது வேலை செய்யக்கூடாதபடி அதை அந்த கிருபை இழந்து போய் நஷ்டப்படுத்துகிறோம். நம்ம உலகத்தோடு எப்போல்லாம் ஐக்கியப்படுறோமோ தேவ மகிமை இழந்து போகிறோம். ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய மகிமையினால் மூடப்பட்டாங்க. ஆனால் தாங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்பை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த மகிமை இழந்து போவதற்கு சம்பந்தம் கலக்கக்கூடாததான சத்துருவோடு சம்பந்தம் கலந்து பேசின போது தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கதான மேன்மையின் மகிமை இழந்து நிர்வாணிகளாக்கப்பட்டாலும் வேதத்தில் படிக்கிறோம். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு கிருபையின் ஆவி இருக்கிறது. அது கன்னிகையாக வேறுபாட்டு உள்ளவர்களுக்கு அதை தருகிறார். வேதத்தில் அநேகர் இப்படி கிருபை பெற்றவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பார்க்க முடியும். அதில் ஒருவரை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 36ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியுமாகி அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தாள். அவள் கன்னியா பிரியாத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடைய வாழ்ந்தவளும் அதிக வயது உள்ளவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயது நிறைந்த அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபாசித்து ஜெபமணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவர் கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே தேவன் வருகிற மீட்புண்டாக காத்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாள் என்று அங்கே படிக்கிறோம். இந்த அன்னாள் என்றால் என்ன? அன்னாளுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இவளுக்கு சொல்லப்படுறது 7 வருஷம் கணவனோடு வாழ்ந்தவள். ஆனால் கணவன் மரித்த பின்பு அவள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து விட்டாள். இன்றைக்கி உலகத்தோடு நாம் இருக்கிற வரை பரிசுத்தாவே நம்மை நிரப்ப முடியாது, கிருபை நாவி இறங்க முடியாது. யோசிச்சு பாருங்கள், கிருபை நாவின் அபிஷேகத்தை எத்தனை நிமிஷம் நாம் இழந்திருக்கிறோம். நான் நிறைய பேர் பார்க்குறேன், நல்ல அபிஷேகத்தில் இருக்கிறவங்க கூட உலகத்தோடும் மாம்சத்தோடும் சேர்ந்துற போது அவங்க அந்த ஐக்கியத்தில் உள்ளே போகும்போது அந்த கிருபை இழந்து போகிறாங்க, தங்களுடைய கிருபையை நஷ்டப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இந்த இரவு வேலை கர்த்தர் நமக்கு சொல்கிறார் பாருங்கள், நாம் வேறுபாட்டுக்குள்ளே வர வேண்டும். இந்த பானுவேலின் குமாரத்தி ஆகிய இந்த
பெண்ணாகிய அன்னாள் 7 வருஷம் கணவனோடு கூட வாழ்ந்தவள், கன்னி பிராயத்தில் 7 வருஷம் வாழ்ந்தவள் என்று வாசிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 7 வருஷம் முடிந்த பிறகு ஏறக்குறைய 84 வயது நிறைந்த அந்த அன்னாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தையே முத்தமிட்டு கொண்டிருந்தாள். இவள் மேல்தான் அந்த கிருபையின் ஆவியானவர் இருந்தார். அன்னாள் என்றால் கிருபை என்று அர்த்தம். கிருபையின் ஆவி பெற்றுக்கொண்டுதான இந்த அன்னாள் எப்படிப்பட்டவள்? இவள் பானுவேலின் குமாரத்தி. பானுவேல் கர்த்தருடைய முகம் என்று அர்த்தம். கர்த்தருடைய முகத்தை இரவும் பகலும் தரிசிக்கிறதான ஒரு அனுபவம் உள்ளவள் தான் இந்த அன்னாள். இரவும் பகலும் கர்த்தருடைய முகத்தை நம்மால் தரிசிக்க முடிகிறதா? ஏன் தேவனுடைய முகத்தை நம்மால் தரிசிக்க முடியவில்லை? ஏன் தேவனுடைய வழிநடத்தல் நமக்கு கொடுக்கப்படவில்லை? ஏன் தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் நம்மிடத்தில் கேட்கப்படவில்லை? நாம் வேறுபாட்டுக்குள்ளே இல்லாமல் இன்னும் உலகத்தோடும் ஜனத்தோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். பூமியில் இருக்கிறோம், ஆனால் பூமிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உலகத்தை நாம் சிநேகிக்கணும்னா தேவனை நாம் பகைக்கிறவர்களாக இருப்போம். நமக்குள்ள ஒரு வேறுபாட்டின் ஜீவியம், உலகத்தை வெறுக்கிறதான அனுபவம் நமக்குள்ளே இருந்தால்தான் பரிசுத்த ஆவியானுடைய கிருபையின் அபிஷேகம் உள்ளே வரும். அதே போல் ஆசேருடைய கோத்திரத்தால் என்று சொல்லப்பட்டது. ஆசேர் என்றால் என்ன? சந்தோஷம் அல்லது பாக்கியம் என்று சொல்லப்பட்டுகிறது. ஆதி ஆகமத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதி ஆகமத்தில் நாம் அந்த வசனங்களை வாசிக்க முடியும். ஆதி ஆகமம் 31ஆம் அதிகாரம் 30ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சில்பால் என்ற வேலைக்காரியை லேயால் யாக்கோபுக்கு கொடுத்தால் அவளுக்கு 8வது மகனாக பிறந்தவன் தான் இந்த ஆசேர். ஆசேர் பாக்கியவதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கோத்திரம் என்பது சந்தோஷத்தினால் நிரப்பப்படுகிறது. ஒரு கிருபை பெற்றவளுக்குள்ளே இருக்கிறதான அனுபவங்கள் ஒன்று, தேவனுக்குள்ளே தன்னை சந்தோஷத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறவள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு 8வது மகன் இந்த ஆசீர். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். லேயால் அற்பமாக எண்ணப்பட்டவள். அவள் கொடுத்ததான இந்த சில்பால் மூலமாக பிறக்கப்பட்டதான இந்த ஆசீர் தான் இந்த பானுவேலின் குமாரத்தி ஆகிய அன்னாளுடைய வம்சம். இன்றைக்கி நம்முடைய வம்சம் எப்படி இருக்கிறது? சந்தோஷிப்பிக்கும் தேவ அபிஷேகத்துக்குள் நாம் இருக்கிறோமா? தேவன் நம்மை சந்தோஷிப்பித்து நிரப்புகிற அபிஷேகத்துக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? யோசிச்சு பாருங்கள். தேவன் நம்மை நிரப்ப வேண்டும். தேவனுடைய ஆவியினால் நாம் பலப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். 2 அனுபவங்களை குறித்து வாசிக்கிறோம். ஒன்று, தேவ சமூகத்தில் தன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு தேவனுடைய சமூகத்தில் தேடுகிற அனுபவம். 2வது, தேவனுடைய முகத்தையே தரிசிக்கிறவள். மரியாள் அதுவரையிலும் கேட்டிராத ஒரு சத்தம், தேவனுடைய முகம், தேவனுடைய சத்தம் அவளுக்கு கேட்கப்பட்டது. தூதன் நேர்முகமாக பேசுகிறார். உன்னிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் என்ற படம், அது இயேசு என்ற பெயரிடுவாயாக. முகமுகமான பிரத்யட்சமான வார்த்தை. இதுக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனம். நடக்க போகிறதை தேவன் வெளியரங்கமாக யாருக்கு சொல்லுகிறார்? செய்ய போகிறதை யாருக்கு கர்த்தர் காண்பிக்கிறார்? தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு காண்பிக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேலே கிருபையின் ஆவி வரும்போது அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் தீர்க்க தரிசிகளாக மாற்றப்படுகிறார்கள். சபையிலே நீங்கள் கன்னிகைகளாக, வேறுபாடு உள்ளவர்களாக, இந்த அன்னாளை போல தேவ சமூகத்திலே நீங்கள் தேவனுடைய முகத்தை தேடுகிற அனுபவம் உள்ளவர்களாக மாறும்போது தேவன் உங்களுக்கு கொடுக்கிறதான ஒரு விசேஷமான அந்த கிருபையின் ஆவி தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற வல்லமை. இன்றைக்கி சபையில் என்ன இல்லைன்னா தீர்க்க தரிசனம் இல்லை. பொய்யான தீர்க்கதரிசிகள் எழும்பி ஜனங்களை கெடுக்கிறார்கள். வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது லேயால் நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று சொல்லப்படுது. ஆசேர் என்றால் பாக்கியவதி, ஆசீர்வாதம் என்று அர்த்தம், சந்தோஷம் என்று அர்த்தம். தன்னை சந்தோஷத்துக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு தன்னை தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து தேவனுடைய சமூகத்தை தேடுகிற, முகத்தை தேடுகிற அனுபவம் உள்ளவர்கள் தான் இந்த கிருபையினாலே தங்கள் நிரப்ப முடியும். நம்மில் பல பேருக்கு தேவ சமூகத்தை கண்டால் கசப்பாக இருக்கிறது. தேவ சமூகத்தை அதிகமாக தேடுகிறதுக்கு நேரம் இல்லை. பானுவேல் என்றால் தேவனுடைய முகம் என்ற அர்த்தம். தேவனுடைய முகத்தை தரிசிச்சிருக்கிறீங்களா? மரியாள் பாருங்கள், இதுவரையும் தரிசித்தராத அந்த சத்தம், இதுவரை தரிசித்த அந்த தூதனுடைய முகத்தை தரிசித்தாலே நம்ம சபையில் இருக்கிறோம், ஆண்டவர் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கிறார், என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்கிறோம். ஆனால் எத்தனை பேர் தேவனுடைய முகத்தை தரிசிச்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. அவருடைய முகம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு தெரியாது. நீ பாருங்கள், வீட்டில் எல்லோரும் ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க. ஏசு அப்படி இருந்தார், ஏசு இப்படி இருந்தார், ஏசு அந்த மாதிரி இருந்தார், அதுக்கு பூ போட்டு பூஜை போட்டு வச்சுருக்கிறான். ஆனால் அந்த முகம் உண்மையான முகம் இல்லை. அந்த முகம் உண்மையான கர்த்தருடைய முகமும் அல்ல. ஆனால் தம்முடைய ஜனத்துக்கு தேவன் தீர்க்க தரிசனமாக கிருபையை பெற்ற ஒரு கூட்டத்திற்கு தீர்க்கமாக தம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி தன்னை வெளிப்படுத்துகிறார். 84 வயது நிறைந்த அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, இனி உலகத்தோடு வாழ்ந்த வாழ்க்கை போதும், நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற சிந்தை வரும்போது அவளுக்குள்ளே கிருபையின் ஆவியை கர்த்தர் தந்தார், விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் தந்தார். இந்த கிருபையின் அபிஷேகம் வல்லமை வந்ததுன்னா உங்களை சாதாரணமாக நாளாக வைக்காது, உங்களை தீர்க்கதரிசியாக கர்த்தர் மாற்றி போடுவார். பாருங்கள், மரியாளுக்கு அது வரைக்கும் தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. திருமணமாக போகிற யோசேப்பும் அவங்களும் என்ன நினச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். நான் யோசேப்போடு திருமணமாக போகுது, நாங்கள் வாழ போகிறோம், இந்த மாதிரி நடக்க போகுது, அப்படி ஒரு கனவுகள் வந்துருக்கும்.
ஆனால் இப்போ புதுசாக ஒரு சத்தம் கேட்குது, நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பாக கன்னி பிரியாத நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன், அவருக்கு ஏசுன்றப்பார். எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ நாம் செய்கிற திட்டங்கள், நம்ம செய்கிற தீர்மானங்கள், இவைகளிலே வாழ்க்கை நடத்துகிறது இல்லை. கிருபை நாவை கத்த நமக்குள்ளே தரும்போது தீர்க்கமாக தரிசனத்தோடு வெளிப்படுத்தலோடு நம்மை நடத்துவார். அதுதான் கிருபை நாவி. கிருபையை பெற்றுக்கொண்டவர்களுக்குள்ளே கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவி. கிருபை நாவியை பெற்றுக்கொண்டால் நமக்குள்ள தீர்க்கமான தீர்க்க தரிசனத்தின் பரிசுத்த ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். சபையினுடைய பிரதானமான தேவை தீர்க்க தரிசனம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சபையில் நாம் ஏதோ ஒரு மெம்பர்ஷிப்பில் இருந்து போகிற சபை இந்த சபை அல்ல. அப்படிப்பட்ட சபைக்குள் நாம் இருப்பது பிரயோஜனமும் அல்ல. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது வேத வசனத்தில் தெளிவாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளை வைத்தார். சபையிலே பிரதானமானது அப்போஸ்தலர்கள், அவருடைய உபதேசம், அந்த வல்லமை, அந்த கிருபை, அந்த பிரமாணம், அந்த கட்டளைகள் சபைக்கு பிரயோஜனம் தேவையாக இருக்கிறது. இரண்டாவது சபையினுடைய மிக முக்கியமான தேவை யார் என்றால் தீர்க்கதரிசிகள். இந்த பானுவேல் என்று சொல்லப்படுகிற இந்த இந்த குமாரத்திகள் பிறந்ததான இந்த அன்னாள் அந்த நகரத்தில் அவள் தீர்க்கதரிசியாக இருந்தால் என்று வாசிக்கிறோம். அதை தான் அவளுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. அப்படி தான் சொல்லப்பட்டது. அங்கே பாருங்கள், ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த அன்னாள் இரவும் பகல் உபாசித்து தேவனை துதித்து கொண்டிருந்தால் அவரை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 36 வாசிக்கும் போது அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால். அப்போது பரிசுத்தாவின் கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்கள் லூக்கா 2ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின்படி நாம் ஒரு தீர்க்கதரிசிகளாக மாற முடியும். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக வீட்டில் இருப்பீங்க, நீங்கள் சபைக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பீங்க. நடக்க போகிறவைகளை, நடக்க இருக்கிறவைகளை கர்த்தர் உங்களோடு கூட முகமுகமாக பேசுவார். இன்றைக்கி நம்மோடு கூட பேசுகிறாரா? எத்தனை தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? எத்தனை வெளிப்படுத்தலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன், உங்கள் வாலிபர்கள், உங்கள் முதியோர்கள், குமாரர்கள், குமாரத்திகள் சொப்பனங்களை, தீர்க்கதரிசனங்களை காண்பார்கள். சபைக்குள்ள பரிசுத்தாவின் கிருபையின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது நாம் தகுதியற்றவர்கள் அந்த தகுதிக்காக போராடி இந்த உலகத்தை வெறுத்த அனுபவங்களாக அந்த கிருபைக்கு பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்தாவை நமக்கு தருகிறது தீர்க்க தரிசனமான ஆவி. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டது, அன்பை நாடுகள், ஞான வரங்களை நாடுகள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை நாடுகள். சபையினுடைய பிரதானமான தேவை நோக்கம் தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. இந்த கடைசி காலங்களில் ஏகப்பட்டதான பொய் தீர்க்க தரிசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், இந்த பேரை வச்சு கர்த்தர் பாரு. இப்போ உனக்கு ஜேன்னு ஒரு பேர் சொல்கிறேன், அந்த பேரில் உங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருப்பான், உனக்கு இந்த குழந்தை பிறக்கும், உனக்கு அந்த குழந்தை பிறக்கும், உனக்கு திருமணம் அந்த ஊரில் தான் நடக்கும். இதெல்லாம் வேதத்தில் எங்கேயும் சொல்லலை. சொல்லியிருக்கா? உன் பேக்கெட்டில் 2000 ரூபாய் இருக்க போது கை விட்டுப்பார். ஏன் உனக்கே தெரியாத பரிசு 2000 ரூபாய் தான் வச்சுருக்குன்னு? பொய் தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறாங்க. கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஓநாய்கள், ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டிருக்கிறதான கள்ள ஓநாய்கள் வருவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், நீ உன் வீட்டுக்கு, நீ உன் சபைக்கு தீர்க்கதரிசியாக இருக்க வேணும். எங்கே போகிறோம், என்ன நடக்க போகுது, இது யாரோ சொல்லி கேட்குறது இல்லை. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவன் உங்களோடு பேசுகிறத பிரத்யட்சமாக கேட்கணும். யோசேப்போடு கர்த்தர் தூதனை அனுப்பி பேசினார் இல்லை? ஆனால் ஏன் நான் யோசித்தேன், யோசேப்போடு பேசியாச்சுல. இப்போ யோசேப்போடு பேசிட்டா மரியாளோட பேச வேண்டியது இல்லை, அப்படி தானே? கணவனோடு பேசியாச்சு, மனைவியோடு பேச வேண்டியது இல்லை. எப்படியும் கணவன் கண்டிப்பாக யார்கிட்ட போய் சொல்லுவான், மரியாதை சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சார்? மரியாள் மட்டும் பேசலை, யோசேப்புக்கிட்டும் பேசினார். இங்கே மாத்திரம் சகரியாவுக்கும் பேசினார், எலிசபெத்தோடும் பேசினார். தேவன் வீட்டில் இருக்கிற ஒருவரோ 2 பேரோ, சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ யார் என்பது முக்கியமல்ல, கிருபை பெற்றுக்கொள்கிற வேறுபாட்டுக்குள்ள இருக்கிற எல்லார் மேலும் அந்த ஆவியை தருகிறார். நீ சின்னவனாக இருக்கலாம், பெரியவனாக இருக்கலாம், தகுதி உள்ளவனாக இருக்கலாம், தகுதி இல்லாதவனாக இருக்கலாம். நீங்கள் உலகத்தை வெறுக்கிற கன்னிகையாக, வேறுபாடு உள்ளவர்களாக தேவ சமூகத்தின் முகத்தை தேடுகளாக இருக்கும்போது தேவன் உங்களுக்கு அந்த பரிசுத்தாவின் கிருபையின் வல்லமையை தருகிறார். இந்த தீர்க்கதரிசன ஆவியை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 4ஆம் வசனத்தில் இந்த தீர்க்கதரிசன ஆவி எதற்கு தேவைப்படுகிறது என்று அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க 4ஆம் வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் சபைக்கே பக்தி விருத்தி உண்டாக்குறான். அதனால தான் அப்போஸ்தலருக்கு அடுத்து 2வது படியில் ஆண்டவர் வைத்திருக்கிற அழைப்பில் பிரதானமான அழைப்பு தீர்க்க தரிசன அழைப்பு. உங்கள் ஒவ்வொருக்கும் கர்த்தர் அதை தர விரும்புகிறார். நாம் அந்த கிருபைக்காக போராட வேண்டும் இல்லையா? அப்போஸ்தலர்களுக்கு எப்படி அந்த கிருபை கொடுத்தாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் 120 எங்கே போனோம், நீங்கள் சொல்லுங்க, எவ்வளோ பேர் போனாங்க, எவ்வளோ நாள் காத்திருந்தாங்க, எது வரைக்கும் காத்திருந்தாங்க? இல்லை, எது வரைக்கும் காத்திருந்தாங்க? அந்த அபிஷேகம் பெறும் வரைக்கும் எருசலேமில் காத்திருந்தாங்க. இதே தான் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில் நடந்தது. 84 வயது நிறைந்த அன்னாள் இரவும் பகலும் ஜபம் பண்ணி உபாசம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், இனி உலகம் எனக்கு தேவையில்லை, இன்றைக்கி வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. அவளை பற்றி சொல்லும்போது அவங்க இத்தனை பிள்ளைங்க பெற்றிருந்தாங்க,
இத்தனை பெரிய வாழ்க்கை வாழ்ந்துருந்தாங்க, இவ்வளோ பெரிய வீடு இருந்தது, அதெல்லாம் சொல்லலை. அவளை பற்றி சொல்லும் போது அவளுக்கு ஒரு அடையாளம் சொல்லப்படுறது, அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் சபைக்கு குடும்பத்திற்கு உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, பொருள் இருக்குது, நீங்கள் இந்த அடையாளம் உள்ளவர்கள், ராணிப்பேட்டைக்காரர், நீங்கள் அந்த அடையாளம் இந்த அடையாளம், இந்த அடையாளம் அல்ல. நமக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஆவியை பெற்றதான ஒரு தீர்க்கதரிசி என்னும் அடையாளத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நீ வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கணும். இந்த கிருபையின் அபிஷேகத்தை நீ பெறணும். கேளு, ஆண்டோடைய சமூகத்தில் போராடு. அதுக்கு முதலாவது நாம் கன்னிகைகளாக மாற்றப்பட வேண்டும். இரண்டாவது, உலகத்தை நாம் வெறுக்க வேணும். உலகத்தை வெறுக்கணும்னா அப்போ கணவன் தேவையில்லையா, மனைவி தேவையில்லையா, பிள்ளைங்க தேவையில்லையா? இல்லை, வசனம் சொல்லப்படுறது, இருந்தாலும் மனைவி உடையவன் மனைவி இல்லாதது போல, புருஷனை உடையவன் புருஷன் இல்லாதது போல. கர்த்தர் மேலே வைக்கிற அன்பு முதலாவது இருக்க வேணும். அதுக்கப்புறம் எல்லார் மேலே அன்பு இருக்கணும். நாம் அப்படியா பண்ணுறோம்? எல்லார் மேலே அன்பு வச்சுட்டு கடைசியில் ஏதாவது இடம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா, எம்டி பிளேஸ் இருந்துச்சுன்னா, அதை ஆண்டர் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் கொடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். நான் நம்மக்கிட்ட ஜபம் மட்டும் கேட்க போது மட்டும் எனக்கு எல்லா தேவையும் ஃபில் பண்ணி கொடுங்க ஆண்டவரே. இருக்கிற கடைசி லிஸ்ட்லேயே கடைசி இடம் கொஞ்சம் இருக்குது, அது கொடுப்பியா கொடுக்க மாட்டியான்னு இழுபறியில் இருக்குது. ஆனால் நீ கேட்குறத மட்டும் எல்லாம் ஆண்டர் ஃபில் பண்ணிடணும். எப்படி ஆண்டவர் ஒன்று அபிஷேகம் பண்ணிடுவார்? தேவனை முதலாவது வைக்க வேணும். கர்த்தரை நான் எப்போது எனக்கு முன்பாக நிறுத்தி கொண்டிருக்கிறேன், அவர் என் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடு. தேவனுக்கு முதல் தவமான இடத்தை கொடுத்து உலகத்தை, மாம்சத்தை, எல்லா காரியங்களும் உலகத்தை வெறுக்கிற அனுபவம் உள்ளவர்கள் தான் இந்த கிருபையின் அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் பாருங்கள், நான் சொல்கிறேன், மரியாதை குறித்து நான் தியானம் பண்ணேன். மரியாளோடு பேசின தூதனானவன் சிலுவையில் போய் இயேசு கிறிஸ்து மரித்தார். அது வரைக்கும் கூட மரியாளோடு எங்கேயுமே பேசல. பைபிள் எடுத்து காட்டுங்க, நான் நம்புகிறேன். எங்கேயா பேசினாரா? உங்கள் பைபிள் எழுதிருக்குதா? என் பைபிள் எழுதலை. உங்கள் பைபிள் எழுதிருக்குதா? எழுதலை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் ஊழியத்தின் துவக்கத்தின் முடிவு பரியந்தம் தீர்க்கமாக பிதா நடக்க போகிற சொல்லிகிட்டே இருந்தார். ஒவ்வொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஏன் தெரியுமா? அவர் உலகத்தோட சம்பந்தம் இல்லை. எனக்கு அவங்க போய் கேட்டாங்க, நீங்கள் எனக்கு தாயும் சகோதரங்களாம் வந்து உங்களை காத்திருக்கிறாங்க. இந்த உலகத்தில் எனக்கு தாயும் இல்லை, சகோதரனும் இல்லை, உலகம் இல்லை, யாரும் இல்லை. என் பிதாவின் திட்டத்தை செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரமாக இருக்கிறான். முதலாவது ஒரு கர்த்தருடைய பிள்ளை உலகத்தை வேறுபாட்டின் ஜீவித்துகளை கொண்டு வந்து கர்த்தரையும் கர்த்தருக்குள்ளேயும் தங்களை ஒப்புக் கொடுக்கலாக மாறும்போது தான் தேவன் தீர்க்க தரிசனமான வல்லமைகள் வரங்களை கட்டளெடுக்கிறார். சும்மா சபையில் வந்துட்டு எல்லாரும் மாதிரி சும்மா ஆவியில் நிரம்ப ஒரு 10 நிமிஷம் நிரம்பிட்டு வெளியே போயிட்டு அதே போல் நிரம்பினா உங்கள்கிட்ட கிருபையின் ஆவி இல்லை. ஏதோ கடமைக்காக ஆரம்பித்திருக்கிற அபிஷேகத்தினுடைய அளவில் பல அடிகள், பல அளவுகள் இருக்குது. இப்போ நாம் பெற்றுக்கிறதான அபிஷேகம் எந்த அளவில் இருக்குதுன்னா கர்த்தருக்கு தான் தெரியும். நீங்கள் காலில் முழங்கால் அளவில் இருக்கிறீங்களா, இடுப்பு அளவில் இருக்கிறீங்களா, கணுக்கால் அளவில் இருக்கிறீங்களா, இல்லை சில நீச்சலத்தில் இருக்கிறீங்களா, ஆண்டவருக்கு தான் தெரியும். அபிஷேகம் உனக்குள்ளே வரும்போது தீர்க்கமாக கர்த்தர் பேசுவார். ஆவியானவருடைய வேலை ஒரு கர்த்தருடைய பிள்ளையோடு இடைப்பட்டு பேசுவது. அதனால் சொல்கிறாரு, ஆவியானவர் சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன். நீ ஆவியில் நிரம்பும் போது சும்மா கடன் பேசிட்டு போகிறது இல்லை. ஆவியானவர் உனக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமுச்சலோடு பேசி நீ என்ன காரியத்தை செய்யணும் தீர்க்கமாக உன்னோடு கூட பேசுகிறவர். கிருபை பெற்றவளே பாக்கியவதி, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இடைப்பட்டு தீர்க்க தரிசன வல்லமையோடு பேசுவார். உடைய வேதத்தில் நிறைய பேர் சொல்ல முடியும். நான் சொன்னேன் இல்லையா, தாவீது குறித்து வாசிக்கிறோம். அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது கிருபையினால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். எல்லா யுத்தங்களை கர்த்தரை விசாரிப்பான், கர்த்தர் பேசிட்டே இருப்பார். ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா, அம்மனோட யுத்தம், பெலிஸ்தரோட யுத்தம், எல்லா காரியத்தையும் சொல்ல, நீ இப்படி யுத்தம் பண்ணு, நீ போ, சகலத்தை திருப்பிக் கொள்வாய். ஆனால் அதே தாவீது பத்சேபாளோட பாவம் செய்யும்போது கர்த்தர் தீர்க்கமாக அவங்ககிட்ட பேசலை. யார் கொண்டு பேசினார்? நாத்தான் தீர்க்கதரிசியை கொண்டு பேசினார். நாம் தேவனுடைய அபிஷேகமும் வல்லமையும் வரங்களும் கிருபைகள் நமக்குள்ளே ஊற்றி நிரப்பப்படுவதற்கு இந்த உலகத்தோடு சம்பந்தங்களாத ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் அவசியமாக இருக்குது. அது தேவனுடைய முகத்தை தேடணும். தேவ சமூகத்தை வரும்போது ஒரு சந்தோஷம் வேணும். அண்ணாள் நான் சொன்னேன் இல்லையா, அண்ணாள் வந்து பானுவேல் அந்த குமாரத்தி ஆசேர் கோத்திரம். ஆசேர் என்ன சந்தோஷம், அவளுக்கு தேவ சமூகம்னா ரொம்ப சந்தோஷம். இரவும் பகலும் தேவ சந்தோஷம் அப்படியே நிரம்பிட்டுருப்பா. பானுவேல் என்றால் தேவனுடைய முகம் என்ற அர்த்தம். தேவனுடைய முகத்தை பார்த்ததுலேயே ஒரு சந்தோஷம். நாம் பாட்டு மட்டும் உங்களுடைய முகத்தை பார்க்க வேணும் ஆண்டவரே அப்படின்னு பாட்டு பாடுறோம், பாட்டு பாடிடுற. ஆனால் உங்களுடைய முகத்தை பார்க்க உண்மையாலே ஆசை இருக்குதா இல்லையானா ஆண்டவருக்கு தான் தெரியும். இல்லை, உடைய முகத்தை பார்க்க ஆசையாக இருக்குது ஆண்டவன். பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது. நீ பாட்டை யாருக்காக பாடுறன்னு தெரியல, வேறு யாருக்காக பாடுறியா, அவங்க முகத்தை பார்க்க ஆசையாக இருக்குதுன்னு பாடுறியா, இல்லை ஆண்டருக்காக பாடுறியா? ஆனால் ஆண்டருக்கு ஒருவருக்கு தான் உண்மையாலே தெரியும். ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, அவருடைய சமூகத்தை குறித்தான சந்தோஷத்தை தேடுகிற, முகத்தை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. தம்முடைய கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் அந்த எருசலேமில் இருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவருடைய அடையாளம் தீர்க்கதரிசிகள். இந்த சபைக்கு நீங்கள் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசிகளாக இருக்க வேண்டும். யோசேப்போடு பேசினவர் மரியாளோடும் பேசினார்.
மரியாளும் யோசேப்போடு பேசினவர், சகரியாவோடும் பேசினார், எலிசபெத்தோடு பேசினார். இன்றைக்கி இந்த இரவு வேளை உங்களோட கர்த்தர் சொல்கிறார், இந்த கிருபைக்கு நீ இடம் கொடுப்பாயானால் இந்த உலகத்தை விட்டு ஒதுக்கி கர்த்தர் தான் எனக்கு எல்லாமேன்ற அந்த கிருபைக்கு பெற்றுக்கொள்வதற்கு ஒப்பு கொடுக்கும்போது உன்னில் அந்த கிருபையின் பரிசுத்த ஆவியின் உன்னத பலத்தை அனுப்புவார். இந்த பலன் வரும்போது நடக்க போகிறவைகளை இருக்கிறவைகளை உலகத்தின் முடிவை உனக்கு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் சொல்லுவார். அதுதான் வேதத்தில் வாசிக்கிற யோவான் பத்ம தீவில் இருக்கும்போது நடக்க போகிறதை கண்ணார கண்டு எழுதுகிறார். பூமியின் முடிவு எப்படி இருக்கும், என்ன சம்பவிக்க போகுது. இதுக்கெல்லாம் காரணம் தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக தேவனுக்குள்ளே அர்ப்பணித்தார்கள். இந்த இரவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை, ஆண்டவரே நீர் என்னை நடத்தும், உங்களுடைய கிருபை என் கூட இருக்கட்டும், உங்களுடைய சத்தியம் என்னோடு கூட இருக்கட்டும், நீர் என்னை நடத்துகிறதுக்கு என்னை முற்றிலுமாக தருகிறேன் என்று அந்த கிருபையின் ஆவியை பெற்றுக்கொள்கிறவர்கள் பரிசுத்த ஆவியின் பூரணத்துக்குள்ளே நிரப்பப்படுகிறார்கள். கிருபையினாலே அந்த வசனம் சொல்லப்படுகிறது, தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து கர்த்தர் அதை வெளிப்படுத்த வேணும். ஏதோ சபையில் ஊழியக்காரர் தரிசனம் சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் சபையில் எப்படி ஆச்சுன்னா குறி கேட்குற மாதிரி மாறிட்டாங்க. அந்த சபைக்கு போனால் பாஸ்டர் சொல்லுவார். எனக்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நாங்கள் ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறோம், சொல்லுங்கம்மா, நாங்கள் பரம்பரை கிறிஸ்டின் தான், எங்கள் வீட்டில் சூனியம் இருக்குதா இல்லை பிசாசு போடுறோமா தெரில, கன்ஃபியூஷனாக இருக்குது, கொஞ்சம் நீங்கள் ஜோம் பண்ணி சொல்ல முடியுமா அப்படின்னா. இப்போ இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா சபைகள்லாம் குறி கேட்குற மாதிரி ஆகிட்டான். பேய் இருக்குதா, பிசாசு இருக்குதா, ஏன் நீயே ஜோம் பண்ணு, நீயே ரட்சிக்கப்பட்டவன் தானே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவி கொடுத்துருக்கிறார், தேவன் முகமுகமாக பேசுவார் வசனம் சொல்லியிருக்காரு, ஏன் உனக்கு அதை கொடுக்கல? அந்த கேள்வி இருக்குதா நமக்குள்ள? இல்லை. யாராவது ஜாம் பண்ண போகிறாங்க, யாராவது பேச போகிறாங்க, நாம் சும்மா போயிட்டு ஆமேன் போட்டு அலையிலையா போட்டு இப்போ எப்படி 12 மணிக்கு முடிச்சுட்டு வர அவர் சீக்கிரமாக அப்படி விட்டா கூட வந்துடலாம். இது அல்ல. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்கிற அனுபவம் ஒன்று இருக்கிறது. கிருபையினாலே தங்கள் வாழ்க்கையை வேறு பிரித்து கொண்டு உலகத்தோடு சம்பந்தங்களாகாத ஒரு கூட்டம் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுகிற கூட்டம் அவர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வெளிப்படுத்தலை தருகிறார். சபைக்கு தேவையானவர்கள் அப்போஸ்தலர்கள், தீர்க்க தரிசிகள் என்று தான் முதல்ல சொல்கிறார். முதல்ல சபைக்கு தேவை அப்போஸ்தலர்கள், இரண்டாவது சபையினுடைய தேவை தீர்க்க தரிசிகள். சபையின் பக்தி விருத்திக்காக, உங்கள் பக்தி விருத்திக்காக, சபையினுடைய பக்தி விருத்திக்காக, நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறதுக்காக, நீங்கள் நல்லா நிரம்பிட்டே இருக்கீங்க ஆவியில், டக்குன்னு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு 2 தீர்க்க தரிசனம் சொல்கிறார். சண்டே உங்கள் பக்கத்தில் இருக்கிற பெண் இந்த பாவத்தோடு வந்திருக்கிற கர்த்தர் உணர்த்துறான்னு சொல்லிப்பார், சபை பக்தி விருத்தி அடையும். உன் மூலமாக கர்த்தர் அநேகரை கொண்டு வந்து சபையில் சேர்ப்பார். இதுதான் தீர்க்க தரிசனத்தின் ஆவி. இன்றைக்கி நீங்கள் அந்த கிருபை பெற்றுக்கொண்டு தான் திரும்ப வேணும். முழங்கால் படிட்டு ஒரு 5 நிமிஷம், ஆண்டவரே நான் எத்தனையோ காரியங்கள் உலகத்தோடு சம்பந்தம் இருக்கிறது, உலகத்தோடு எனக்கு ஐக்கியம் இருக்கிறது, உண்மை ஆண்டவரே இந்த இரவேளை என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்குறேன். ஒரு கன்னிகை போல, உலகம் அறியாத பாவம் அறியாத கன்னிகை போல என்னை முற்றிலுமாக தாழ்த்துகிறேன். அன்னாள் என்று அந்த 84 வயதில் இருந்த அன்னாள் உலகத்தோடு வாழ்ந்த வாழ்க்கையை வெறுத்து விட்டு தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து விட்டால் நமக்கு இந்த உலகத்தை வெறுக்கிற ஒரு சிந்தை வேணும். அதெல்லாம் சீசர்கள் சொன்னார், வீட்டையாவது நிலத்தையாவது குடும்பத்தையாவது சகோதரனையாவது தாயையாவது சகோதரியாவது விட்டு வந்தவன் எவனோ, இது ஏதோ நீங்கள் விட்டு வரணுன்றதுக்காக இல்லை, சுபாவ ரீதியில் அவர்களை காட்டிலும் கர்த்தரை முன்பாக வைக்க வேணும், அவர்களை காட்டிலும் பிரதானமாக கர்த்தரை வைக்க வேணும். அந்த சிந்தை நமக்குள்ளே வந்து விட்டால் கர்த்தர் அந்த கிருபை ஆவியை தருகிறார். ஒப்பு கொடுத்து சோத்திரம் பண்ணலாமா? இந்த இரவு வேளை எனக்கு அந்த தீர்க்க தரிசன ஆவி எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு ஜெய ஜீவியத்தை கொடுங்க ஆண்டவரே. Shirabara Ribika Rebeto Rebeda Bauriankara Mana Shantariga Bauriankara Bala Ribida Banka Tuda Karabali Rebeka Balavara Shamani Antariga Da Rebela Bautika Rabali Beda Baka Shantarai. கொஞ்சம் போராடுங்க, கண்களை மூடி எனக்கு அந்த கிருபை தாருங்க ஆண்டவரே. அந்த கிருபை பெற்ற மரியாதை போல எனக்கு ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே.